வெல்கம் டு பவர் அண்ட் டார்க். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் மோஸ்ட் சோல்ட் ஈவியான வின்சர் ஈவி தான் இருக்கு. இந்த வண்டியோட ஒரு குயிக் ஓவர்வியூ அண்ட் டீடைல்டு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த வண்டி ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வாங்கி 7 months ஆகுது. 10,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இதோட ஓனர் ஓட்டிட்டாரு, 2 சர்வீஸும் முடிச்சிட்டாரு. அவரோட இந்த 7 months ஜேர்னி வித் திஸ் காரை தான் நம்ம இங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். நாம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருக்கும். கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க வீடியோஸ் அப்பப்போ போடும்போது உங்களுக்கு டைரக்டா வந்து சேரும். அண்ட் நம்மள பவர் அண்ட் டாக் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்கு, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்லயோ டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். இந்த வின்சர் ஈவியை எம்ஜி வந்து பாத்தீங்கன்னா 2024 மிட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது ரொம்பவே அப்பீலிங்காக இருக்குது. சிலருக்கு இந்த லுக்ஸ் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவாக இருந்தாலும் இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் 3 வேரியன்ட்ஸ் வருது. எக்ஸைட், எக்ஸ்க்ளூசிவ், எசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எசன்ஸில் வந்து ப்ரோ வேரியன்ட்ஸும் கொடுக்குறாங்க. மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸுக்கும் டாப் எண்ட் அதாவது ப்ரோக்கும் பேட்டரி பேக் தான். அதாவது 2 பேட்டரி பேக்ஸ் வருது. ஒன்று 38 kWh பேட்டரியும், இன்னொன்று வந்து 52 kWh பேட்டரியும் வருது. அதாவது 38 kWh பேட்டரிக்கு 330 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சும், 52 kWh பேட்டரிக்கு 450 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சும் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க கிளைம்டு ரேஞ்சு. நம்ம கிட்ட இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப் எண்ட் அதாவது எசன்ஸ் ப்ரோ தான் இருக்கு. அதுலேயும் டாப் பேட்டரி பேக்கோட தான் இருக்கு. இந்த வண்டியோட ரியல் லைஃப் ரேஞ்சு, இது எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுது, சிட்டியில் ஓட்டும் போது இல்லை ஹைவேல ஓட்டும் போது எப்படிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஓனர்ஷிப்பில் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மோட்டரோட வருது. இது டெலிவர் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 136 PS அண்ட் 200 நியூட்டன் மீட்டர் டார்க்கோட கொடுக்குது. இதில் மெயினாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 186 வரைக்கும் வருது, அதாவது 186 mm வருது. அண்ட் இதோட டாப் அண்ட் வேரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 inch டைமண்ட் கட் அலாயோட வருது. நீங்கள் பேஸ் வேரியன்ஸ் போகிறீங்க அப்படின்னாலே 17 inch கொடுக்குறாங்க. ஸ்டீல் வீல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 17 inch அலாய் வீல்ஸ் அண்ட் 17 inch டைமண்ட் கட் அண்ட் 18 inch அலாய்ஸ் அண்ட் 18 inch டைமண்ட் கட் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க நீங்கள் வாங்குற வேரியண்ட்டை பொறுத்து. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸை சொல்லணும்னா உங்களுக்கு ஏரோ லான்ச் சீட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ரியர் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 டிகிரி ரிக்ளைனிங் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே ஜாலியாக சோஃபாவில் படுத்துருக்க மாதிரி சூப்பராகவே உட்காந்துட்டு போக முடியும். சஸ்பென்ஷன் செட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை அண்ட் ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. சிட்டி டிரைவ்ஸ்க்கும் சரி ஹைவே டிரைவ்ஸ்க்கும் சரி உங்களுக்கு ஆப்டிமமாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்டர்டெயின்மெண்ட் மெயின் கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.x அதாவது கிட்டத்தட்ட 15 inch மெயின் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் கூடவே டிரைவர் கன்சோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 inch வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லா கண்ட்ரோல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டச் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. எந்த விதமான பட்டன் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. அது ஒரு விதமான டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னாலும் இது ஓனர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத அந்த ஓனர்ஷிப் பார்ட்டில் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இதோட சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹோம் ஏசி சார்ஜரோட கொடுக்குறாங்க. 7 kW வருது. அண்ட் நீங்கள் வந்து டிசி சார்ஜிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெளியில் போய் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பண்ண முடியும். அப் டு 60 kW வரைக்கும் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில். அண்ட் இதோட 0 to 80% பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 45 minutes வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எம்ஜி சொல்லியிருக்காங்க. அண்ட் 80 to 100 போகிறதுக்கு நீங்கள் 0 to 80 எவ்வளோ நேரம் வந்தீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்லோ சார்ஜிங்காக தான் ஆகும் அப்படின்றாங்க. ஹைவேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி நீங்கள் 0 to 80 டாப் அப் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவை கண்டினியூ பண்ணுறது பெட்டர். அண்ட் இதோட முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பேஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி பூட்டும் மேசிவாக இருக்குது. 604 liters ஆஃப் பூட் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ரொம்ப மேசிவாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த வண்டியிலுமே நீங்கள் இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. அண்ட் லோடிங் அண்ட் அன்லோடிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதாவது ஃப்ளாட் லோடிங்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் அந்த லோடிங் லிப் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோரோட சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் பெரிய வெயிட் ஏதாவது தூக்கி லோட் பண்ணுறீங்க அப்படி இல்லை அன்லோட் பண்ணுறீங்கன்னா கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸோட வந்துடுது. டிரைவர் சைட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு மோட்டரைஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட கொடுக்குறாங்க. கோ பேசஞ்சர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக தான் வருது. அண்ட் முக்கியமாக இதில் மேலே வியூ அதாவது பேனரோமிக் வியூவோட உங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூஃப் வந்துடுது. அதாவது இந்த ரூஃபை வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது, பட் ஷேடை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த வியூவை என்ஜாய் பண்ணிக்க முடியும். இது வந்து என்னதான் பார்க்கறதுக்கு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தாலும் சென்னை சிட்டியில் இது எப்படி பிஹேவ் பண்ணுது, இதோட ஏசியோட கூலிங் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம வந்து டின்ட் ஒட்டாமையே இந்த வண்டியை ஓட்டி மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நம்ம ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த செக்மெண்ட்டில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் வந்துடுது. ABS EBD டிஃபால்ட்டாக வந்துடுது.
டிபிஎம்எஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. 360 டிகிரி கேமராஸும் வந்துடுது. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டான எஸ்என்ஸ் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடாஸும் டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. பேஸ் வேரியன்ட்ஸ் அண்ட் மிட் வேரியன்ட்ஸ்லாம் இந்த ஏடாஸ் வராது. இப்போ நம்ம கூட இந்த எம்ஜி வின்சர் ஈவியோட ஓனர் மிஸ்டர் சுதேவ் கௌரா இருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல் சுதேவ். ஹலோ. நீங்கள் இந்த வின்சர் ஈவி வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கார்ஸ்லாம் பார்த்தீங்க அண்ட் அதோட ஜேர்னி சொல்லுங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்து Hyundai i10 வச்சுருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஹேண்ட் கார். ஸோ நான் வந்து தேர்ட் ஓனர் அந்த வண்டிக்கு. ஸோ அது ஆல்ரெடி ஒரு 70,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. ஸோ அப்புறம் 3 இயர்ஸில் வந்து எனக்கு இயர்லி டிரைவிங் வந்து ரிமோட் ஒர்க் பண்ணியிருந்ததுனால 5,000 கிலோமீட்டர்ஸ் per year, அரௌண்ட் 15,000 கிலோமீட்டர்ஸ் இந்த காரில் ஓடினா நிறைய இஷ்யூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செல் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் பண்ணிட்டேன். வந்தோடனே காருன்றது வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் புது கார் பர்ச்சேஸுன்றதோட நிறைய எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. நல்ல ஃப்ளாஷியான கார்ஸ்லாம் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தபோது நான் ஒரு 3-4 கார்ஸ் வந்து நேரோ டவுன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிலே காமெட். ஸோ நம்ம சிட்டியில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோன்றதுனால வந்துட்டு காமெட் வந்து ஒரு டாப் சாய்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சுசுக்கியில் வந்துட்டு பலீனோ, மாருதி சுசுக்கி பலீனோ ஒரு சாய்ஸாக இருந்தது. ஸோ இனிஷியலாக வந்து என்னோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 10 to 12 lakhs. ஸோ டிசையர், இது பலீனோ, அப்புறம் ஹோண்டாவோட அமேஸ். ஸோ இந்த பட்ஜெட்டில் தான் வந்து கார்ஸ் வந்து ஜென்ரலாக நான் வந்து ஐடியா இருந்துச்சு. ஸோ எம்ஜி ஷோரூமில் காமெண்ட் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போனபோது தான் இந்த கார் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. ஆக்சுவலி அப்போ எனக்கு தெரியல, அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கார் இருக்குன்றதே வந்து எனக்கு தெரியும். பட் ஆனால் நான் வந்து லுக்ஸை வச்சு பார்த்தபோது எனக்கு பெருசாக அப்பீலிங்காக இல்லை கார், நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கல. ஸோ போனபோது பார்த்தபோது ரொம்ப நல்லா இருந்துச்சு கார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, இப்படி ஒரு கார் இருக்குமா, இவ்வளோ ஸ்பேஷியஸாக ஒரு கார் இருக்குமான்றதுனால வந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். ஸோ வீட்லேயும் கூப்பிட்டு போய் அவங்க காமிச்ச போது அவங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பிடிச்சோடனே ஒரு பிக் கார் வாங்கணும்னு அப்போ தான் ஒரு ஆசை வருது. ஸோ ஒரு ஹேட்ச்பேக், ஒரு சப் 4 மீட்டர் ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி வெனியூ வச்சுருக்கோம். ஸோ ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவிலேருந்து ஒரு பெரிய கார் வாங்கணுன்ற ஆசை வருது. அப்போ தான் ஜிம்னி, தார் ராக்ஸு, ஜிம்னி, ஸோ இந்த அப்புறம் ஹோண்டாவோட அதாவது உங்களோட பட்ஜெட் 10-12 lakhs 15 lakhs கிட்ட கொண்டு போயிட்டீங்க. 15லேருந்து 20 lakhs வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், மேனுவல் வேணான்னு. ஸோ எலவேட்டு, சுசுகி ஜிம்னி, அப்புறம் தார் ராக்ஸ், இது 3 ஒரு கன்டென்ஷனில் இருந்துச்சு. இது எல்லாமே 20 lakhs கிட்ட வந்துச்சு பட்ஜெட்டு. பட் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற பார்த்தபோது இந்த கார் தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அந்த ரீசன்னால தான் அந்த இவ்வளோ கார்ஸ் கன்சிடரேஷனில் இருந்தாலும் இது சூஸ் பண்ணேன். பட் நீங்கள் வந்து பார்த்த கார்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஐஸ் கார்ஸ். ஆமாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு பேட்டரி, அதாவது இவி கார் போறீங்க. ஆமாம். ஸோ அந்த டிரான்சிஷன் வந்து எதனால? ஸோ எனக்கு வந்து நான் இவி வாங்கணுன்றதுலாம், நான் பெரிய இவி என்கிட்ட ஆல்ரெடி இவி ஸ்கூட்டர் இருக்குது. பட் ஆனால் வந்து ஆல்ரெடி அதுலேயே நிறைய இஷ்யூஸ் நம்ம பேசியிருக்கோம். ஆமாம், அதாவது நாங்கள் 2 பேரும் ஒரு பாட்காஸ்ட்டுமே வந்து பண்ணியிருக்கோம் இவி ஸ்கூட்டர்ஸை பற்றி. நீங்கள் அதை பார்க்கணுன்னா நான் மேலே வந்து உங்களுக்கு டேக் பண்ணுறேன், அதே மாதிரி லிங்க்கையும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அதனால வந்து எனக்கு இவி தான் வாங்கணுன்ற மாதிரிலாம் கிடையாது. பட் இந்த காரில் வந்து ஒன் ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர் என்னன்னா, நீங்களும் பேசின மாதிரி ப்ராக்டிகாலிட்டி. ஸோ ஃப்ரண்ட் ரோ பேசஞ்சர்ஸ் 6 feet 2 inches 6 feet 3 இருந்தாலும் லெக்கை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி உட்கார முடியும். அவங்க பின்னாடியே திருப்பி இன்னும் ஒரு 6 feet 2 6 feet 3 இருந்தாலுமே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி உட்கார முடியும். ஏறி இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராக்டிகாலிட்டி ஆஸ்பெக்ட் ப்ளஸ் பூட் ஸ்பேஸ். ஸோ இந்த இது அப்புறம் ஓட்டி பார்க்கும்போது எலக்ட்ரிக்குன்றதுனால பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. என்னோட யூசேஜுமே வந்து 95% சிட்டியில் தான் இருக்க போகுது. 5% ஹைவேஸ் போனாலுமே அரௌண்ட் 350 to 400 கிலோமீட்டர்ஸ்ன்றது தான் போது. ஓகே, ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் இந்த கார். பட் அதுலேயுமே என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து மார்ச் 2025 தான் போய் பார்த்தேன். அப்போ இந்த ப்ரோ மாடல் இல்லை. ஸோ அப்போ இருக்கிற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற வேல்யூ வந்து 330 kilometers, விச் வில் ஆக்சுவலி கிவ் யூ அரௌண்ட் 220 to 230 தான். ஸோ நான் திருப்பி ஐஸ் கார்ஸ்க்கே போயிட்டேன். எலவேட் ஆல்மோஸ்ட் நான் புக்கே பண்ண போயிட்டேன். ஓகே. ஸோ அப்போ தான் இந்த ப்ரோ மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணோடனே தென் எங்கள் வீட்லேயுமே வந்துட்டு தேவர் வாங்கினா இந்த கார் தான் வாங்கணுன்ற மாதிரி இருந்ததுனால ஐ வென்டட் அண்ட் ஐ புக் திஸ் அண்ட் ஐ காட் திஸ். இந்த வண்டி நீங்கள் எங்கே வாங்கினீங்க? ஸோ நான் வந்து FPL, OMRல இருக்கிற FPLல வாங்கினேன். ஓகே. உங்களோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இருந்த அப்போது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஒரு சேல்ஸ் மேனேஜர் வந்து சரண் அவர் பேர். ஹி வாஸ் ரியலி குட். இன்னி வரைக்குமே காண்டாக்டில் தான் இருக்கார். எந்த டவுட்டாக இருந்தாலும் அவருக்கு தான் கால் பண்ணி கேட்குறேன். ஸோ இட் வாஸ் ரியலி குட் புக்கிங். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் டெஸ்ட் ரைட்ஸ் 2-3 வாட்டி கேட்டபோது கூட தே ஆஃபர் டெஸ்ட் ரைட், வீட்டுக்குமே எடுத்துகிட்டு வந்துட்டு டெஸ்ட் ரைட் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே தே எக்ஸ்பிளைன் ரியலி வெல். அது இல்லாமல் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டாலிட்டியே ரொம்ப நல்லா இருக்கும். போனோடனே வாட்டர் பாட்டில், காஃபி எல்லாமே கொடுத்து. ஸோ இட் வாஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே. உங்களோட அதாவது நீங்கள் புக் பண்ண டைம்லேருந்து டெலிவரி எவ்வளோ நாள் ஆச்சு? ஸோ அது வந்து புக் பண்ணதுலேருந்து ஆக்சுவலி டிமாண்ட் வந்து காருக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா எம்ஜியோட ஒன்லி செல்லிங் கார் இது தான்.
ப்ளஸ் இவிலையுமே ஹையஸ்ட் செல்லிங் கார். இல்லை அதுதான் ஹையஸ்ட். ஓகே, ஹையஸ்ட் செல்லிங் கார் இதுதான். அதே நேரத்தில் இவிலையுமே நல்லா மூவ் ஆகிட்டு இருந்ததுனால பயங்கர டிமாண்ட் இருந்தால் வெயிட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு 2 வீக்ஸ் to 3 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் புஷ் பண்ணல, எனக்கு இமீடியட்டாக ரெக்குயர்மெண்ட்லாம் இல்லை. ஸோ நான் புஷ் பண்ணல, அவங்ககிட்டே தான் காரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதுவுமே வந்து எவாலுவேட் பண்ணி நல்ல ரேட் தான் அவங்களும் கொடுத்தாங்க, எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நான் புக் பண்ணதுலேருந்து எனக்கு அரௌண்டு ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே ஆக்சுவலி 3 வீக்ஸ் சொன்னாங்க, 2 வீக்ஸ்லேயே அசைன் பண்ணிட்டாங்க. நான் இப்போ பேங்காக்ல இருந்ததுனால ஒரு வீக் கழிச்சு டெலிவரி எடுத்துக்கிட்டேன். அண்ட் டெலிவரி எடுக்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த டைமில் வரேன், நான் டெலிவரி எடுக்க வரேன்னு பேங்காக்லேருந்து வந்து அடுத்த நாளே வந்து சொன்னேன். எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாம் ஒட்டி வச்சு எல்லாம் ஃபுல் ஆக்சசரைஸ்டாக, இது இன்னொரு நாள் வந்து பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ஆக்சசரைஸ்டாக வந்து பண்ணி. அண்ட் நீங்கள் பிடிஏ ஏதாவது பண்ணீங்களா? பிடிஏ வந்து நான் ஆக்சுவலி பண்ணலை, ஏன்னா நான் ஊரில் இல்லாததுனால பண்ணல. பட் ஆனால் ஐ ஹேட் ட்ரஸ்ட் இன் த ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஸோ ஓகே. அண்ட் நீங்கள் புக்கிங் காஸ்ட்னு ஏதாவது பே பண்ணிருந்தீங்களா? புக்கிங் காஸ்ட் வந்து நான் 25,000 பே பண்ணேன். பட் ஐ திங்க் இட் இஸ் லெஸர் தான் நினைக்கிறேன் அதோட அமௌண்ட் பண்ணலாம் இருக்கு. பட் நான் 25,000 பே பண்ணேன். அண்ட் இதோட ஓவரால் ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? ஸோ நான் வந்து இதுக்கு வந்து நான் லோன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லாம் இல்லாமல் நான் வந்து ஜென்ரலாக வந்து ஆன் ரோட் வந்து எனக்கு வந்து 20,50,000 கிட்ட ஆச்சு. ஏன்னா நான் 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, கனெக்டட் ஃபீச்சர்ஸ்க்கான காஸ்ட்டு, அதுக்கப்புறம் RSA 5 இயர்ஸ்க்கு எல்லாமே நான் போட்டதுனால அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணதுனால 20,50,000. இப்போ இட் மைட் பி அரௌண்ட் 21 lakhs. அதாவது இன்க்ளூடிங் ஆக்சசரிஸ் எல்லாமே சொல்றீங்க? பேசிக் ஆக்சசரிஸ் எல்லாமே. இந்த எம்ஜியோட டேஷ் கேம்லாம் போட்டிருக்கீங்க? டேஷ் கேம்லாம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரி தான், அது ஒரு 10,000 வருது. ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். 20,50,000. 20,50,000. நீங்கள் ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி ஆக்சசரிஸே இல்லாமல் போட்டிங்கன்னா 20 lakhsக்கு உங்களால் வாங்க முடியும். ஒரு 50,000 ஒரு 60,000 கம்மி பண்ணலாம். இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் சிட்டிஸ் தான் 95% சொன்னீங்க, ஹைவேஸும் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? சிட்டிஸில் ஆரம்பிச்சு எப்படி நம்ம ஹைவேஸ் போகலாம்? ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட டிரைவிங் நேச்சரை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் வந்து ரொம்ப செடேட்டான டிரைவர் தான். நான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டுறது என்னோட இதுலேயே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்து இது வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா டிரைவிங் மோட்ஸ் 4 கொடுத்துருக்காங்க, ஈகோ ப்ளஸ், ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ். நான் நார்மலில் தான் ஓட்டுறேன் எப்போவுமே. அது நார்மலில் வந்து உங்களுக்கு தேவையான பவர் வேணும்னா உடனே ஆக்சிலரேட்டும் பண்ணும். அதே நேரத்தில் ஸ்லோவர் ஸ்பீட்ஸ்லையுமே வந்து ரீஜனும் இருக்கிறதுனால 3 levels ஆஃப் ரீஜன் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்து ரைடிங் வந்து ஸ்லோவாக டிராஃபிக்கில் பீக் டிராஃபிக்கில் ஓட்டினாலும் எனக்கு கஷ்டமாக இல்லை. அதே நேரத்தில் ஹைவேஸில் லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகிறோம்னாலும் பிரச்சனை இல்லை. சீட்ஸ்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால பாடி பெயினோ அந்த ஃபட்டீகோ அதெல்லாம் வந்து நான் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் போகல. மேக்ஸிமம் 350 கிலோமீட்டர்ஸ் அட் ஸ்ட்ரெச் போயிருக்கேன். அது இல்லாமல் எனக்கு ஃபட்டிக்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி குட். டிரைவிங்கும் போது நம்ம பிரேக்கிங்கும் பேசணும். ஸோ இனிஷியல் வெர்ஷன்ஸ், அதாவது இனிஷியல்லாம் லான்ச் பண்ணும்போது பிரேக்கிங் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஏன்னா 4மே டிஸ்க் பிரேக்குன்றதுனால நல்லா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு பிரேக்கிங். அதாவது நீங்கள் அமுத்துனீங்கன்னா டக்குன்னு நிற்கும் வண்டி. ஸோ அதுவும் இல்லாமல் இதோட ட்ராவல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, பிரேக் பெடலோட ட்ராவல் அதிகமாக இருக்கிறதுனால எப்போ அது எங்கேஜ் ஆகுன்றது கரெக்டாக சொல்ல முடியாத மாதிரி இருந்தது. அப்புறம் ப்ரொக்ரெசிவ் பிரேக்கிங்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் என்னென்னா நீங்கள் அந்த பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் பிரேக்ஸே எங்கேஜ் ஆகாது, உங்கள் மோட்டரில் ரீஜன் ஆகும். ரீஜன் வந்து ஹெவி ரீஜனாக மாறும். அதாவது நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீஜன் வந்து இது 100 கிலோவாட் வரைக்கும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 100 to 1 ஸோ அப்படி அது இருக்கும்போது வந்து அது வந்து ஆல்மோஸ்ட் -60, -70, -80 வரைக்குமே வந்து நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வச்சு இமீடியட் ஸ்டாப்பு அழகாக ப்ரொக்ரெசிவாக, அதாவது உங்களுக்கு ஜர்க்கே தெரியாது, பட் ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிடும். அதே மாதிரி லோவர் ஸ்பீட்ஸில் போகும்போது டிஸ்க் பிரேக் எங்கேஜ் ஆகும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதனால இந்த காம்போ இருக்கிறதுனால ஓவரால் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியலி குட். பட் ஒன் திங் டு நோட்டிஸ், பாடி ரோல் வந்து ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் ஹெவியாக இருக்குன்னா வண்டியோட டிசைன் ப்ளஸ் அதோட அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்துனால பாடி டால் பாய் டிசைனில் இருக்கிறதுனால பாடி ரோல் வந்து உங்களுக்கு ஹெவியாகவே இருக்குது. அண்ட் சீட்டுமே உங்களுக்கு ரொம்ப வைடாக இருக்குது எல்லாமே. இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். பட் அதனால வர சில விஷயங்கள் தான் இந்த பாடி ரோல். அதே நேரத்தில் இந்த டிரைவிங் போது ஹைவேஸில் வந்து நாய்ஸ் வந்து இருக்குது. ஓகே. நாய்ஸ் வந்து சிக்னிஃபிகண்டாவே. என்ன மாதிரி? டயர் நாய்ஸ் இருக்கு. டயர் நாய்ஸ், மற்றபடி வேற இல்ல, சத்தமே வரதுக்கு எதுவுமே இல்ல. ஸோ டயர் நாய்ஸ் மட்டும். வின் நாய்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? வின் நாய்ஸ் இஸ் ஓகே. டயர் நாய்ஸ், வின் நாய்ஸ் ஓரளவுக்கு, அதாவது உங்களுக்கு வந்து அது ப்ரொட்ரூட் ஆகி வர்ற மாதிரி இல்லை, பட் யூ கேன் டெஃபினெட்லி ஃபீல் இட். மியூசிக் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டா தெரியாது உங்களுக்கு. 9 ஸ்பீக்கர் சப்வூஃபரோட கொடுத்துருக்காங்க. அது ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய அனாயிங்காக இருக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன ப்ராப்ளம்னா, சிட்டியில் ஓட்டும் போது இந்த கிளாஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சில ஃப்ரீக்வன்சிஸ் கட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த லோவர் லெவல் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் கட் பண்ணுற மாதிரி கொடுக்கறதுனால இப்போ யாராவது ஒருத்தவங்க ஹார்ன் அடிக்கிற, அது ஒழுங்காக கொடுத்துருக்காங்களான்னு தெரில, ஹார்ன் அடிச்சாங்களா எந்த டைரக்ஷன்லேருந்து அடிக்கிறாங்கன்றதே தெரியாத மாதிரி இருக்கும். யாராவது ஒரு பேசுகிறாங்க இல்லை ஏதோ ஒரு வண்டி ஹார்ன் வருது, சத்தம் வருதுன்னா
கரெக்டாக அந்த ஜட்ஜ் பண்ண முடியல எந்த சைட்லேருந்து சவுண்ட் வருதுன்னு. அது இன்சுலேஷன் ப்ராப்ளமா என்னன்றது தெரில. பட் அது ஒரு சின்ன ஒரு இதுவாக இருந்துச்சு. மற்றபடி டிரைவிங் இஸ் வெரி ப்ளஷரபிளான ஒரு டிரைவ் தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டுறவங்களுக்கு இட் மைட் நாட் பி. அதாவது இப்போ ஒரு XCV90 கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொடுக்குமானா கிடையாது. பட் இட் இஸ் நோ வே இட் இஸ் டிமிட். ஓகே, நல்ல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு மாடரேட் டிரைவர் வந்து தாராளமா டே டு டே யூஸ் பண்றவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ஈகோ ப்ளஸில் போட்டிங்கன்னா நீங்கள் பொறுமையாக 30-20 போகலாம். அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸில் போட்டிங்கன்னா 0 to 100 8 செகண்ட்ஸ்லேயே போயிடலாம். ஓகே, ஸோ இட்ஸ் ஆஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இல்லை. ஓகே, அண்ட் டிரைவிங்கில் முக்கியமாக வந்து நம்ம டைனாமிக்ஸ் பற்றி பேசணும். நீங்கள் ஹைவேஸில் சொன்னீங்க நல்லாவே பிரேக்கிங் இருக்குன்னு. இதோட சஸ்பென்ஷன்ஸ், அதாவது சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸில் எப்படி நீங்கள்? ஸோ ஹைவேஸில் சஸ்பென்ஷன் வந்து இது ஹார்டர் சைடில் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது இட்ஸ் பார்ன் ஈவின்றதுனால ஈவி பேட்டரி இருக்கிறதுனால சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக தான் இருக்கும். திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஆனால் சிட்டியில் வந்துட்டு பாட் ஹோல்ஸ் இல்லை அன்ஈவன் ரோட்ஸ், இப்போ நம்ம சொசைட்டிலலாம் இருக்கோன்ற போது அங்கே இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், ஆஃபீஸ் கேம்பஸஸில் இருக்கும். அதெல்லாம் ஏரியா இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். தூக்கியே போடுற அளவுக்கு இருக்கும். இப்போ நீங்களே ஃபீல் பண்ணீங்க வரும்போது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு தூக்கி போடுற அளவுக்கே இருக்கும். ஒரு அன்ஈவன் ரோட்லனா நீங்க இப்படி ஒரு பெரிய 2 பள்ளம் பார்க்கறோம்னா அப்படி ஆடும்போதே ஃபுல்லாவே ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். இது வந்து விண்ட்சர் ஓனர்ஸ் வந்து எல்லாருமே ரிப்போர்ட் பண்ற ஒரு ப்ராப்ளம். இது வந்து எங்களுக்கு குரூப் சாட்லாம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது டேம்பனிங் அந்த அளவுக்கு இல்ல. அது ஆனா அப்படி கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அது பேட்டரியோட ரோட்ஸ்னால, அந்த சேம் பேட் ரோட்ஸ்னால நம்மளால கொடுக்க முடியாது. ஓகே, அண்ட் ஹைவேஸ்ல வந்து உங்களுக்கு நல்ல பிளான்டடா இருக்கு. கார்னரிங் எல்லாமே இட்ஸ் ரியலி குட். பாடி ரோல் மட்டும் எக்ஸசிவா இருக்கும். ஓகே, கார்னரிங் பண்ணும்போது நல்ல பாடி ரோல் தெரியும். ஓகே, அதுவும் ஹைவேலன்னு நம்ம பேசும்போது இது தனி ஒரு டாபிக் தான். பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு பிரிங் இட் டு கிளப் இட் வித் திஸ். ஏன்னா ஏடாஸோட யூசபிலிட்டி, நான் ஹைவேஸ்ல ஏடாஸ் வந்து எக்ஸலண்டா இருக்கு. அந்த எஸ்பெஷலி அந்த லேன் கீப் அசிஸ்ட், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால பாதி நேரம் நம்ம ஆக்சிலேட்டர் காலே வைக்க தேவையில்ல. ஸ்டீரிங்லையுமே நம்ம அப்பப்போ மினிமலாக டச் பண்ணிட்டா போதும். வெரி குட். அன்லெஸ் இஷ்டத்துக்கு அவங்க ஓட்டாமல் இருந்து சில ஹைவேஸ், நான் ரீசெண்டாக இப்போ தஞ்சாவூர்லாம் போயிட்டு வந்தேன். அப்போ நான் ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த ரைட்ல வந்து நான் எதுவுமே இன்டர்வியூனே பண்ணல, காரே தான் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஜஸ்ட் நம்ம சோ நீங்க க்ரூஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுது அண்ட் ஸ்டீரிங்கும் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுது. ஓகே, ஓகே, சூப்பர். அண்ட் ஹைவேஸ்ல உங்களுக்கு இந்த ஹெட்லாம்ப்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஸோ அது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். நான் வந்து நைட்டு வந்து ஓட்ட மாட்டேன். ஓகே, ஐ ஹேவ் நோ ஐடியா ஆன் தட். சிட்டில எனக்கு அடிக்குவேட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, பட் ஹைவேஸ்ல நீங்க டெஸ்ட் பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஈவின்றதுனால நீங்க இதை திருப்பி ஃபாக் லேம்ப்ஸ்லாம் ஆடும் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு வொர்க் வித் வாட் யூ ஹேவ். ஓகே, ஃபைன். அண்ட் இப்போ வந்து பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்கு வருவோம். ரியர் சீட்ல வந்து உங்களுக்கு 135 டிகிரி ரிக்ளைனிங் ஆங்கிள் வந்துருது உங்களுக்கு. அண்ட் சீட்ஸுமே நல்ல லான்ச் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர்ஸோட உங்களுக்கு இன்கிரஸ் எக்ரஸ் அண்ட் அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது அதோட ஃபட்டிக்லாம் எப்படி இருக்கு? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது ஃபட்டிக் ஆக்சுவலி இல்லை. ஏன்னா எல்லாம் தூங்கிட்டே வந்துடுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபுல்லாக ரிக்ளைன் பண்ணிட்டு தூங்கிட்டே வராங்க. நான் என் ஃப்ரெண்டோட போகும்போதெல்லாம் அவங்க ஒய்ஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. பேசஞ்சராக வருது, ஃபட்டிக்லாம் எதுவுமே இல்லை. இன்கிரஸ் எக்ரஸ்ன்ற போது இப்போ எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் அந்த கார் வாங்கினேன். அந்த ஒரு வாட்டி 2 வாட்டி ஏறும்போது அவங்களுக்கு தெரியல. பட் ஆனால் இப்போ ஏறி இறங்குறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டாலாக இருக்குது எல்லா சீட்ஸுமே. ஓகே, சீட்ஸ் டாலாக இருக்குது. உங்களுக்கு இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹைட்டாக தான். ஒரு எஸ்யூவி ரேஞ்சுக்கு இல்லைனா கூட ஒரு 186 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஹையர் தென் நார்மல் கார்ஸ். ஸோ அது வந்து கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் சீட்ஸுமே இவ்வளோ திக்காக இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்கிரஸ் எக்ரஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஏஜ்டு பீப்புள் ப்ளஸ் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க என்ன பண்ணியிருக்கலாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை காம்பேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ராக்டிக்கல் காருன்றது போது 90 டிகிரி ஓப்பனிங் டோர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே, அது கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அது 90 டிகிரி டோர் ஓப்பனிங்கும் இல்லாதன்றதுனால இன்கிரஸ் எக்ரஸ் ஏஜ்டு பீப்புள் ஷார்ட் பீப்புளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஒன்ஸ் தே கம் இன் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். 3 people, அது ஒரு மெயின் விஷயம். இந்த கார் வாங்கினதுக்கு 3 பேர் கம்ஃபர்டபுளாக பின்னாடி உட்காரலாம். ஓகே, இப்போ நீங்க இந்த ரேஞ்சில் இருக்கிற எலவேட் கிரெட்டா எதுவாக இருந்தாலும் 3 people they cannot sit comfortably. வெல் grown adults 3 பேர் தாராளமா உட்காரலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு கியாவோட இது கேரன்ஸ் இருக்கு இல்லையா, காரன்ஸோட ஒரு 5 சென்டிமீட்டர் வித் அதிகம். ஓகே, ஸோ ஒரு எம்பிவி, இது ஒரு எம்பிவி கிராஸ் ஓவர் அப்படி சொல்லிக்கலாம். இவங்க வந்து இது எஸ்யூவின்னு சொன்னாலுமே சியூவின்னு என்னாலும் காம்பேக்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொன்னாலுமே இது ஒரு எம்பிவி செக்மெண்ட்ல தான் வருது. ஸோ இட்ஸ் வெரி வைட், ஸோ வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் உங்களுக்கு இந்த
ஹைட் அவங்க அப்பா வந்து ரொம்ப ஹைட்டான ஆமா. சொன்னீங்க. அவருக்கு வந்து நல்ல உங்களுக்கு லம்பா சப்போர்ட்டோ இல்ல வந்து தை சப்போர்ட்டோ எல்லாம் கரெக்டா டீசெண்டா இருக்கு. ஏன்னா சீட் வந்து உங்களுக்கு லென்த்துமே கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு அந்த தை சப்போர்ட் லேக் ஆஃப் தை சப்போர்ட் வந்து இல்ல. இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு ஹெட் ரூமும் ஹெட் ரூம் வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டிவ் தான் ஹெட் ரூம். பட் எங்க அப்பா 6 ஃபீட். ஸோ அவருக்கு இஷ்யூ இல்லை. இன்னும் டாலர் பர்சன்ஸும் இப்போ என் ஃப்ரெண்டு வந்து 6'3" அவன்லாம் உட்காந்து வரும்போதே ஹீ டிட் நாட் அது கிளாஸ்ட்ரோஃபோபிக்காவோ இல்லை இது இருக்கிற மாதிரியோ ஃபீல் ஆக. இங்கிரஸ் எக்ரஸ் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ஏன்னா இது காரோட ஷேப் அப்படி இருக்கிறது. பூட் ஸ்பேஸ்ன்றது வந்து ரொம்ப எனார்மஸா தான் இருக்கு. ஆமா. உங்களுக்கு அந்த பூட்ல வந்து அன்லோடிங் லோடிங் பண்ணும்போது ஈஸியா இருக்கா? ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இந்த கார் வாங்கினது, இந்த பூட் ஸ்பேஸ் வந்துட்டு. ஸோ பட் த ப்ராப்ளம் வாஸ் கவுண்டர் இன்ட்யூட்டிவாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ இதில் வந்து இந்த லோடிங் லிப் கொடுத்துருக்காங்க, அந்த இந்த ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது கீழேயும் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா இல்லை ஸ்பேர் வீல் வந்து கொடுக்கல. கொடுத்தா ஸ்பேர் வீல் வில் கோ தேர். பட் அது இருக்கு. ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ண எல்லா மாடல்ஸுமே வந்து ஷோரூமில் இருந்தது வந்து எக்ஸைட்டு. டெஸ்ட் ரைட் எடுக்கும்போது தே brought in the சேம் கார். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது எல்லாமே எங்கள் அம்மாவோட வீல் சேர் வைக்கிற மாதிரி பார்த்தபோது அதில் இந்த சப்வூஃபர் கிடையாது. ஸோ அதனால வந்து லோடிங் வாஸ் நிறைய இன்னும் வைக்க முடியும். இப்போ வைக்க முடியுது நிறைய. பட் வீல் சேர் மாதிரி ஒரு ஹெவி டியூட்டி எக்யூப்மெண்ட் வைக்க முடியாது. ஸோ வாட் வி அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ எங்கள் அம்மா வீல் சேர்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது சீட்டில் இப்படி சாச்சி நிற்க வச்சு தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. படுக்க வச்சு எடுத்துகிட்டு வர முடியலை. ஸோ அது ஒரு ஸ்மால் இஷ்யூ. இது ரெட்ரோஸ்பெக்டிவ்ல கற்றுக்கிட்டு. பட் எக்ஸலண்ட். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி இப்போ நீங்கள் இப்போ இந்த எம்பிவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிரெட்டாவாக இருக்கட்டும் இல்லை செல்டாஸாக இருக்கட்டும், எனி இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற 20 lakhs இருக்கிற காரில் 5 பேர் போகிறாங்கன்னா 5 பேரோட ட்ராவல் லக்கேஜை நீங்கள் வைக்க முடியாது. ஆமாம். வேறஸ் இந்த காரில் வந்து கம்ஃபர்டபுளாக வைக்க முடியுது. ஸோ அந்த ஒரு வந்து பூட் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராக்டிக்கல் பூட். வெரி குட். இதோட ஏசி வந்து இது வந்து ஐஸ் இன்ஜின் கார் இல்லை. ஸோ அதனால இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ ஏசி வந்து ஆக்சுவலி ஏசி மோட்டராக இருக்கட்டும், அதோட ஃபேன் த்ரோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி. இட்ஸ் வெரி குட். பட் இந்த காருக்கு அது பத்தலை. எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை மாதிரி சிட்டிஸ்க்கு வந்து ஹீட் அடிக்கும்போது எங்கே பார்த்தாலும் இந்த காரில் கண்ணாடி தான். எல்லாமே பெரிய பெரிய கண்ணாடி. இருக்கலே பெரிய விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து 4 கண்ணாடி, மேலேயும் கிளாஸ், இந்த பக்கம் 4 கண்ணாடி, மேலேயும் கண்ணாடின்ற போது இட் டர்ன்ஸ் இன்டு அ மினி அவன். நீங்கள் காரை ஆன் பண்ணி வச்சு இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா வெயிலில் ஒரு 2 மணிக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா 3 மணி வரைக்கும் உங்களுக்கு வேர்க்காம தான் இருக்கும். கூலிங் இருக்காது கேபின். அதுக்கப்புறம் கூலாகி தான் உங்களுக்கு ஸ்லோவாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் அது ஒரு வந்து ஏசி ஈவன் தோ இட் இஸ் வெரி குட், இட் இஸ் நாட் எனஃப் ஃபார் திஸ் கார் வித் ஸோ மச் கிளாஸ் டிஎல்ஓ இருக்கிறதுனால. ஓகே. ஸோ அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும் கண்டிப்பாக. டின்ட் ஒட்டிக்கணும். அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. கார் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சார் டின்ட் வேணால் ஒட்டிக்கோங்க, இந்த மாதிரி பண்ணி தந்துடுறோம், லீகல் லிமிட்ஸ்லேயே பண்ணி தரோன்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க ஒட்ட சொல்லி. பட் அதில் இருக்கிற டெக்னிக்கலிட்டிஸ் லீகாலிட்டிஸ்னால நான் இது வரைக்கும் ஓட்டாமல் தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஐ எம் ஃபேஸிங். பட் ஆனால் இப்போ இந்த சம்மர் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லையா இந்த கார் வாங்கி? ஆனால் நம்ம ஊரில் செப்டம்பர் அக்டோபர்லேயுமே வெயில் இருக்கும். அதனால் அது இட் டேக்ஸ் அ வெரி பிக் ஹிட் ஆன் ரேஞ்ச். அது நம்ம ரேஞ்ச் வரும்போது பேசலாம். ஏசி நீங்கள் கம்மி பண்ண ரேஞ்ச் வந்து டிராஸ்டிக்காக குறையும். டிராஸ்டிக்காக குறையும். டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ். அதாவது கூலிங் இன்க்ரீஸ் பண்ண நம்ம வந்து அந்த மோட்டர் அந்த ஏசியோட அந்த ஏசி யூனிட்டை நம்ம ஓவர் ஒர்க் பண்ண ரேஞ்ச் ஹெவியாக குறையும் கண்டிப்பாக. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம அந்த டாபிக் தான் போகிறோம். ரேஞ்ச். ஓகே. ரேஞ்ச் வந்து நீங்கள் 350 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க இல்லையா. அண்ட் ஓவராலாக இது டாப் எண்ட் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுக்குறாங்க இந்த 52 kWh பேட்டரி வச்சு. உங்களுக்கு ரியல் லைஃப்பில் மிக்சடாக எவ்வளோ வந்து உங்களுக்கு தருது? ஸோ நான் வந்து இப்போது 2 ஹைவே ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். 2 ஹைவே ட்ரிப்ஸுமே டிஃப்ரெண்ட்டான ஹைவே ட்ரிப்ஸ். ஒரு ஹைவே ட்ரிப்பில் வந்து நான் 24ல் வச்சு தான் ஓட்டினேன் ஃபுல்லாகவே. தட் வாஸ் ஏசி 24ல வச்சு பெங்களூருக்கு போயிட்டு வந்தேன். சென்னை டு பெங்களூர் உங்களுக்கு தெரியும். போகும்போது இன்க்ளைன், வரும்போது டிக்ளைன் மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்தேன். அது ஏசி வந்து 18 லோ இதில் வச்சு தான் ஓட்டினேன். எனக்கு வந்து ரெண்டுத்துலையுமே வந்து ரேஞ்சில் வந்து பெரிய வித்தியாசம் தெரியல. ஹைவேஸில் ஐ காட் அரௌண்ட் 300 to 330. அதில் வந்து கீ விஷயம் என்னென்னா மெயின்டைனிங் த சேம் ஸ்பீட். இப்போ நாங்கள் வந்து 80, 100 அதிலே தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். அக்ரெசிவாக எங்கேயுமே ஓட்டலை. The moment you start pressing the pedal aggressively, range will drop. Okay. நீங்கள் ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீடு இருந்தீங்கன்னா அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பேட்டரி கன்சம்ஷன் ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ நான் ரொம்ப செடேட்டான டிரைவர்ன்றதுனால எனக்கு இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் அக்ரெசிவாக ஓட்டினீங்கன்னா இட் கேன் ட்ராப் பிலோ 300.
ஓகே ஓகே. பட் எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ காட் அரௌண்ட் 300 to 330. 330 was the highest. Returning from Bangalore, 330 was the highest range. ஆனால் நீங்கள் அது ஒரு சிங்கிள் சார்ஜ்லேயே வந்துட்டீங்க. சிங்கிள் சார்ஜ்லேயே வந்துட்டேன் ரிட்டர்ன் வரும்போது. அண்ட் ஹைவேஸில் வந்து இதோட சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? எக்ஸலண்ட். ஆக்சுவலி நான் வந்து ஜியான்ன்ற ஒரு பர்டிகுலர் ஆப்பை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய சார்ஜர்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது இது ப்ரொவைட் பண்ணுறது. நான் ஜியான் தான் யூஸ் பண்ணுறேன். சவுத் இந்தியாவில் அது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுனால ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. இது வரைக்கும் நான் எந்த இஷ்யூவுமே வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதே அகெயின் டாக்கிங் அபவுட் ரேஞ்ச், சிட்டியில் ஓட்டும்போது என்டையர்லி டிஃபர்ஸ். ஏன்னா சிட்டியில் வந்து எப்படின்னா நீங்கள் டிராஃபிக்கில் எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க இது பண்ணும்போது அட்வான்டேஜ். ஸோ சிட்டியில் யூ வில் கெட் அரௌண்ட் 350 ஈஸியாக வந்துடும். 350 ஈஸியாக உங்களுக்கு வந்து ஈவன் நீங்கள் லோ வச்சு ஓட்டினா கூட 330க்கு தான் ட்ராப் ஆகுமே தவிர்த்து அது கீழே ட்ராப் ஆகாது. ஸோ சிட்டியில் வந்து ஐம் கெட்டிங் எக்ஸலண்ட் இது. அதே மாதிரி ஓவர் நைட்ல எல்லாமும் பெருசாக சார்ஜ் ட்ராப்லாம் ஆகிறது இல்லை. அதாவது நீங்கள் வண்டியை ஐடியலாக வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம டூ வீலரில் இருக்க மாதிரி அதெல்லாம் பெருசாக ட்ராப் ஆகலை. ஓகே. நீங்கள் ஒரு வாரம் வச்சுட்டு போனாலும் அப்படியே தான் இருக்குது, அதே பர்சன்டேஜில் தான் இருக்குது. ஓகே. அண்ட் சார்ஜிங் வந்து ஹோம் சார்ஜிங்கில் உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அண்ட் ஹைவேல எவ்வளோ டைம் எடுக்குது? ஸோ ஹைவேல வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு 30-40 கிட்ட வரும்போதே நம்ம யூஸ்வலாக நம்ம லஞ்ச் இல்லை நம்ம ஈவினிங் பிரேக்கோட தான் பேர் பண்ணுவோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150-200 ரேஞ்ச்லேயே நம்ம வந்து சார்ஜ் போடுவோம். 200 கிலோமீட்டர் ட்ராவல் சார்ஜ் பண்ணும்போது திருப்பி அது 100% ஆகுது. இட் டேக் ப்ராக்டிகலி 50 minutes, 1 hourனு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு லஞ்ச் சாப்பிட்ற டைமில் நீங்கள் அதை ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அது வந்து கன்ஃபார்ம். அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த சார்ஜர் ஸ்பீட். நீங்கள் 30 kW சார்ஜர் போகிறீங்களா, 50 போகிறீங்களா, 60 போகிறீங்களான்றது பொறுத்து. ஸோ நீங்கள் 60 kW சார்ஜர் போகிறீங்க, அது யூல் யூஸ் த மேக்ஸிமம் இது. ஸோ யூல் கெட் இட் சார்ஜ் இன் 1 hour. இல்லாட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும் உங்களோட இது. வீட்டில் வந்து நான் இப்போ சார்ஜ் போடுறது வந்து 20% வந்தால் தான் சார்ஜ் போடுறேன். அது வரைக்கும் ஓட்டுறேன். ஓகே. ஸோ 20% இட் வில் கிவ் யூ அப்ராக்சிமேட்லி 60 kilometers ரேஞ்ச். அப்போ வரும்போது தான் சார்ஜ் போடுறேன். இட் டேக்ஸ் அரௌண்ட் 8 to 8.5 hours. ஓவர் நைட் போடுறதுனால எனக்கு அது, அதாவது நைட்டு ஒரு 10 மணிக்கு போட்டிங்கன்னா காலம்பரம் ஒரு 6 மணிக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக. ஓகே. ஆனால் அது உங்களுக்கு வந்து பெருசாக பிளான் பண்ணிலாம் போடணும்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி ஸ்கூட்டருக்கு நான் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் நான் இதுக்கு ஃபேஸும் பண்ணல. ப்ளஸ் நான் நைட் ஏன் சார்ஜ் பண்ணுறேன்னா ஹீட் இல்லாததுனால கொஞ்சம் எஃபிஷியண்டாக சார்ஜ் ஆகும். ஓகே. ஸோ அந்த ரீசன்னாலையும் நைட்டு சார்ஜ் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு சார்ஜிங் வந்து அந்த சார்ஜிங் செட்டப் அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறாங்களா? ஃப்ரீ. ஓகே. டாப் எண்ட்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. எல்லா இதுலேயுமே நீங்கள் சார்ஜர் வாங்கினீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ தான். ஓகே. அவங்க இன்ஸ்டால் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஹோம் சார்ஜிங்கில் வந்து 7 kW வருது. 7.4 kW ஏசி சார்ஜர். அண்ட் ஹைவேல டிசி சார்ஜிங் வந்து நீங்கள் எவ்வளோ போட்டு, ஐ மீன் லைக் எவ்வளோ பவர்ஃபுல்லான சார்ஜர்? 120 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஆனால் 60 தான் எடுத்துக்கும். அது 60 தான் சப்போர்ட்டட். அண்ட் அது வந்து உங்களுக்கு 40-45 minutes ஆகுது. அப்புறம் 50 minutes நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு 30-35%ல போட்டிங்கன்னா 50 minutesல 100 ஆகிடும். அண்ட் அப் டு 80 வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டைம் எடுக்கும் 80லேருந்து 100 போக. ஓகே. ஸ்லோவாக தான் ஆகுது. பட் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஹைவேஸில் எந்த மாதிரி ரேஞ்ச் ஆங்ஸைட்டி எதுவும் ஃபேஸ் பண்ணது? இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த காரில் வந்து ரேஞ்ச் ஆங்ஸைட்டின்றது வந்ததே இல்லை. ஓகே. ஸோ என்னோட யூசேஜுக்கு. ஓகே. அண்ட் நீங்கள் ரொம்ப, அதாவது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டி ஏசியை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை? இல்லை. ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டக்கூடிய ஒரு டிரைவராக இருக்காங்க அப்படின்னா ப்ராப்ளி ரேஞ்ச் வந்து ரொம்பவே கம்மி. இல்லை, ஹைவேல எல்லாருமே அப்படி தான் ஓட்டுவாங்க. நான் மட்டும் தான் இப்படி ஓட்டிட்டு இருக்கேனே தவிர்த்து ஹைவேல வந்து நீங்கள் இப்படி ஓட்டினீங்கன்னா இட் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பெங்களூர் போகிறதுக்கு இட் டுக் மீ ஆல்மோஸ்ட் 8 hours. ஓகே. 8 hours 8.5 hours ஆச்சு. நான் அப்படி ஓட்டக்கூடிய ஆள் தான். எனக்கு வந்து இல்லை, மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 5.5 hours to 6 hours ரீச் பண்ணிடுவாங்க. வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. நான் ஸ்லோவாக போகிறதுனால எனக்கு இது. அப்படி ஓட்டுறவங்களா இருந்தாலும் நடுவில் சார்ஜ் போட்டுட்டு ஓட்டிக்கலாம். நீங்கள் அது கவலையே பட தேவையில்ல. சார்ஜர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இட் இஸ் ஒன்லி கோயிங் டு க்ரோ. ஸோ CCS2 சார்ஜர் தான் எல்லா கார்ஸுக்குமே இருக்குது. காமன் சார்ஜர்ஸ் தான். இட்ஸ் ஒன்லி கோயிங் டு க்ரோ. அதனால நீங்கள் அது எல்லாமே ஆப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருது சார்ஜர் ஃப்ரீயாக இருக்கா, ஆக்யூபைடாக இருக்கான்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியும் போய்க்க முடியுது. The number of charges that you find on these highways are becoming a lot. So frequent-ஆ இருக்கு, ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. பட் the one நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னையிலேருந்து பாலக்காட்டுக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ போகும்போது சேலம் மாத்தூரில் ஒரு ஸ்டாப் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவினாஷி கிட்ட ஒரு சார்ஜ் பண்ணிட்டு நான் பாலக்காடு ரீச் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எனக்கு 70% சார்ஜ் இருக்கிற மாதிரி நான் போய் ரீச் பண்ணேன். ஸோ என் பேட்டரி வந்து 53 kWh. இட் ஷுட் கிவ் அரௌண்ட் 300 to 320 ரேஞ்ச் வந்து ஹைவேல வந்து கொடுக்குது. ஸோ இதை பிளான் வச்சு நான் போகும்போது எனக்கு எந்த இஷ்யூவுமே இல்லாமல் கம்ஃபர்டபுளாக நான் போயிட்டேன். ஸோ என்னோட லஞ்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு அதுக்கேற்ற மாதிரி என்னோட சார்ஜிங் வந்து பிளான் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ ரிட்டர்ன் வரும்போது சேம் ட்ரிப்பில் இட் டுக் மீ மோர் தென் 13 hours டு கம்ப்ளீட் த ட்ரிப். ஏன்னா இந்த சார்ஜிங் இஷ்யூஸ்னால.
ஸோ அதே சேலமாத்தூரில் தான் ரிட்டர்ன் வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 280 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி பாலக்காட்லேருந்து, ஏன்னா சேலமாத்தூர் வந்து இட்ஸ் அ மிட் பாயிண்ட், அதனால அங்கே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் லஞ்சோட சேர்த்துட்டு சொல்லிட்டு அங்கே போனோம். ஸோ அங்கே போனபோது பார்த்தீங்கன்னா அங்கே பவர் கட்டு. ஸோ அங்கே வந்து ரெகுலராக 12 to 2 பவர் கட்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அதே இடத்துல அதே 12 o'clock தான் போட்டோம். எங்களுக்கு சென்னை டு பாலக்காடு போகும்போது அங்கே போட்டீங்க, எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ பாலக்காடு டு சென்னை ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பவர் கட்டு. ஸோ பவர் கட்டுன்ற போது அங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 சார்ஜர் இருந்தது, அது எதுவுமே ஒர்க் ஆகலை. ஜென்ரேட்டர்லேயும் அவங்க அது பேக்கப் கொடுக்கறதுலே நான் உங்களுக்கு அது ஃபீஸிபிள் இல்லைன்றதுனால தெர் இஸ் நோ ஜென்ரேட்டர் பேக்கப் ஆர் நோ சோலார் நத்திங். ஸோ வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அங்கேருந்து எங்களுக்கு அப்போ சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15% இருந்தது, விச் கேன் கவர் அரௌண்ட் 60 கிலோமீட்டர். 60னா நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக ஒரு 40 to 45 தான் கிடைக்கும். ஸ்லோவாக ஓட்டினா கூட ஹைவேல நீங்கள் ஒரு மினிமம் ஸ்பீடும் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ நாங்கள் திருப்பி வேற ஒரு இடத்துல பின்னாடி வந்து ஒரு இடத்துல வந்துட்டு சார்ஜ் போடலாம்னு சொல்லிட்டு 15 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணி வந்து அங்கே பிளக்இன் பண்ணோம். ஸோ பிளக்இன் பண்ணும்போது வந்து அங்கேயும் கரண்ட் போயிடுச்சு. ஒரு 2% கரண்ட் போயிருச்சு. ஸோ இங்கேயும் கரண்ட் போயிருச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண இடத்துலயும் கரண்ட் வரல. ரிட்டர்ன் நாங்கள் ஆப்ல செக் பண்ணிட்டே தான் வரும். நான் வரும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு இளநீர் குடிக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணும்போது செக் பண்ணும்போதெல்லாம் எல்லாம் ஆன்லைன்ல தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரீச் பண்ண டைம்ல தான் அது வந்து ஆஃப்லைன் ஆகி போய் கரண்ட் கட் ஆயிருச்சு. அங்கே கேட்டாங்க, நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம்ல லஞ்ச் சாப்பிட்ற டைம்ல நாங்கள் கேட்ட போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை சார் வராது கரண்ட், இப்போதைக்கு ஜென்ரேட்டர்ல தான் ஓடும், எப்போ வரும் தெரியாதுன்ற மாதிரியும் அவங்க சொல்லிட்டாங்க. 2 o'clock வரும். நாங்கள் ஆக்சுவலி 2 o'clock வரைக்கும் ஜெனரேட்டர்ல ஓடும்போது உங்களுக்கு சார்ஜிங்கே இல்லையா? அப்படி சார்ஜிங்க்கு அவங்க கொடுக்கவே இல்லை ஜெனரேட்டர் பேக்கப். ஏன்னா அது வந்து பர் யூனிட் காஸ்ட் ரொம்ப அதிகமா போயிடுது போல, அவங்களுக்கு ஃபீஸிபிளா இல்லாதுன்றதுனால அந்த பர்டிகுலர் இதுல கொடுக்கல. மற்ற இடத்துல கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல. ஸோ நான் இன்னொரு ஸ்டேஷன் போடும்போது அது வந்து ஒரு 90 கிலோவாட் ஸ்டேஷன், அங்கதான் போனோடனே பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ தேர்டா நான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு பிராண்டோட ஒன் பிளக்னு ஒரு பிராண்ட், அது ஒரு அப்கமிங் பிராண்ட் போல. ஸோ அவங்க இதுல ஒரு எல்லாத்துலயுமே இதுல ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க இந்த டாப் அப் பண்ணாம நீங்க எதுலயுமே வந்து நீங்க சார்ஜே பண்ண முடியாதுன்றத நான் ஒரு ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டியா பாக்குறேன். நீங்க கேஷ் டாப் அப் பண்ணாதான் ஓகே. ஸோ இதுல என்னன்னா, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் நீங்க வந்து என்ன நினைப்பீங்கன்னா, நீங்க ஒரு பர்டிகுலர் இதுக்கு சார்ஜ் பண்ணணும்னா உங்களுக்கு கரெக்டா அமௌண்ட் தெரியாது, 1000 ஆகுமா 1500 ஆகுமான்னு. ஸோ நீங்க ஒரு லம்ப் அமௌண்ட்டை நீங்க போட்டுட்டு தான் நீங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வருது. ஓகே. ஸோ இல்லாட்டி சார்ஜிங் கட் ஆயிடும், உங்களோட பேலன்ஸ் அதுக்கு மேல போச்சுன்னா கட் ஆயிடுது. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கிறதுனால நாங்கள் அங்கே போகும்போது அங்கே ரொம்ப ஸ்லோ சார்ஜிங். ஏற்கனவே 30 கிலோவாட் சார்ஜர் பிளஸ் அது ஒரு 15 கிலோவாட்ல தான் எனக்கு சார்ஜ் ஆயிட்டு இருந்தது. 4 hours கிட்ட காமிச்சிச்சு. ஸோ அதனால நான் அது என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது எங்களோட செகண்டா நான் ட்ரை பண்ண சார்ஜர் ஒர்க் ஆயிடுச்சு. ஆன் பவர் ஆன்லைன் வந்துருச்சு. அங்க போய் போட்டோம், 80% வரைக்கும் ஏத்திட்டு சரி மதுராந்தகம் கிட்ட வந்துட்டு. ஸோ இதனால உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு டைம் டிலே? 2.5 hours. ஏன்னா நாங்க 12 o'clock ரீச் பண்ணோம். 2 o'clock கரண்ட் வரும் சொன்னதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அப்பயும் வரலன்றதுக்கு அப்புறம் தான் இங்க வந்தோம். சோ நார்மலா நீங்க வந்து பாலக்காடு டு சென்னை வந்து, அதாவது சென்னை டு பாலக்காடு எவ்வளவு டைம்ல போனீங்க இந்த சார்ஜிங்கோட சேர்த்து? 8 hours போயிட்டோம். 8 hours கவர் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால ரிட்டர்ன் ட்ரிப்ல பாலக்காடு டு சென்னை எவ்வளவு டைம் ஆச்சு? 13 hours ஆச்சு. என்ன ப்ராப்ளம்னா 13 hours ஆனது காரணம் என்னன்றது நான் அப்படியே ஃபாலோ அப்ல நான் சொல்றேன். ஸோ அங்கே வந்து சரி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு நாங்கள் அங்கே 80% எடுத்துட்டு மதுராந்தகம் கிட்ட வந்து சார்ஜ் போட்டுக்கலான்னு வந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தா 260 கிலோவாட் இருந்தது. ஸோ 260 கிலோவாட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன இருந்ததுன்னா, ஆல்ரெடி 3 கார் அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ நான் சார்ஜ் போடும்போது எனக்கு 30 கிலோவாட் ஸ்பீட்ல தான் ஏறிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இங்க எக்ஸிஸ்டிங் ஆளுங்க இருக்காங்க, யார் சார்ஜ் பண்றாங்களோ அவங்க வந்து உங்களை போட விட மாட்டேங்கிறாங்க. சில பேர் ப்ராப்ளம் பண்றாங்க, எங்களுக்கு இவ்வளவு இருக்கு சார், 70 இருக்கு, நீங்க போடாதீங்க, எங்களுக்கு ஸ்லோ ஆகும். அதாவது வேற சார்ஜிங் யூனிட்ல சார்ஜ் போடுறவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சார்ஜிங் அந்த ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ஒரு யூனிட்ல 2 சார்ஜ் போடலாம், அப்படிதான் ஜெனரலா இருக்கும். சோ அதுல வந்து இப்போ 60 கிலோவாட் யூனிட்னா அது 30-13 தான் ஸ்பிளிட் ஆகும். ஓகே. அப்ப நாங்க போடும்போது அங்க ஒரு ஹுண்டாய் கோனா வந்து சார்ஜ் ஆயிட்டு இருந்தது. அவர் வந்து பிரச்சனையே பண்ணாரு, இல்ல போடாதீங்க, ஸ்லோ ஆயிடும், ரொம்ப ஸ்லோவா ஏறும் உங்களுக்கு, நீங்க வேற எங்கேயாவது போய் போடுங்க, நீங்க போடாதீங்கன்னு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இல்ல எனக்கு போட்டு தான் ஆகணும்னு. சரி நான் ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ண போது அது 30 கிலோவாட்ல சார்ஜ் ஆகும்போது திருப்பி அகைன் ஒரு 2 hours காமிச்சிச்சு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டைம் வந்து 4:35 கிலோ வந்துருச்சு. ஸோ நான் அப்புறம் ஜிஎஸ்டி தாண்டறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆயிடும்ன்றதுனால எதிர்க்க வந்து ஒரு 120 கிலோவாட் சார்ஜர் 2 யூனிட், ஒன்னு பிஸியா இருந்தது, ஒன்னு ஃப்ரீயா இருந்துச்சு. ஆனா அங்க போய் பார்த்தா இந்த எலக்ட்ரிக் பஸ்காரங்க 2 ஸ்லாட்டையுமே பிளாக் பண்ணி வச்சு ஒன்னு யூஸ் பண்றாங்க, ஒன்னு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு யூனிட் 2 சார்ஜிங் அவுட்லெட் பீப்புள். இப்ப நிறைய இப்ப XUV 400s, அதுக்கப்புறம் இப்ப Kia Carens, Citroen, சோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஸ்பேஸ்க்கு வந்ததுனால
சிட்டியில் வந்து அவங்க தான் முக்கால்வாசி நேரம் அவங்க தான் வந்து இந்த சார்ஜர்ஸை ஃபுல்லாக பிடிச்சி வச்சிருக்கிறது. ஓகே, அவங்க ஒருத்தர் எடுத்தாங்கன்னா ரெடியாக இன்னொருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே போடுறதுக்கு. ஸோ சிட்டியில் நீங்கள் பப்ளிக் சார்ஜிங் போடுறது ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் தே ஓப்பன், இப்போ தே ஓப்பன் லைக் எக்ஸ்க்ளூசிவ், லைக் ஒரு 30 சார்ஜிங் 40 சார்ஜிங் ஸ்லாட்ஸோட ஒரு இது ஓப்பன் பண்ணாதான் ஓரளவுக்கு ஃபீஸிபிளே தவிர்த்து அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் கார் சார்ஜஸ் அது இது அடாப்ட் ஆக அதிகம் தான் ஆகும். ஆமாம், ஏன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மும்பை பெங்களூர்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எலக்ட்ரிக்னே ஊபர் தனியாக இருக்குது. ஸோ அங்கெல்லாம் அடாப்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்க இன்னும் பயங்கரமாக எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுவாங்க இந்த சார்ஜிங்கை. ஸோ அப்படி இருக்கும்போது அர்பன் சார்ஜிங் வந்து இஸ் ஆல்வேஸ் கோன் பி அ ப்ராப்ளம் பிகாஸ் எல்லாமே 50 minutes 60 minute டாப் அப். ஸோ அப்படி இருக்கும்போது அர்பன் சார்ஜிங் வில் ஆல்வேஸ் பி அ ப்ராப்ளம் ஃபார் EVs. சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? சென்னையில இப்போதைக்கு நான் 2-3 வாட்டி இங்கே லோக்கல்ல ட்ரை பண்ணும்போது இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் டிஃபிகல்ட் ஃபார் மீ பிகாஸ் டாக்ஸி பீப்புள்னால. ஸோ ஸ்லாட் கிடைக்கிறதே டிஃபிகல்ட், கஷ்டம் தான். அண்ட் டெக்னிக்கலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து மெயின்டைன் பண்றாங்களா? ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? அகெயின் இப்போ நீங்கள் வந்து இந்த சார்ஜிங் வந்து நீங்கள் வந்து பிரிட்டி மச் செல்ஃப் சர்வ் தான் இது. ஓகே, ஸோ செல்ஃப் சர்வாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மெயின்டெனன்ஸுன்றது வந்துட்டு பெருசால எதுவும் கிடையாது. அங்கே ஒர்க் ஆகுதா இல்லையான்றது அந்தந்த பிளேயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியான்லாம் டவுன்னா உடனே அப்டேட் பண்ணிடுறாங்க, இன்டிமேட் பண்ணுறாங்க. பட் அகெயின் இட் இஸ் அப் டு தட் ஓனர் டு ஃபிக்ஸ் தட். ஓகே, இல்லாட்டி வந்து நம்மளுக்கு அது ஃபிக்ஸ் ஆகும்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. அண்ட் நீங்க இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க, ஒரு புது ப்ரொவைடர், அதாவது ஜியான் மாதிரி ஒரு ப்ரிவேலண்டான ப்ரொவைடர் இல்லாம ஒரு அப்கமிங் ப்ரொவைடர் கிட்ட வந்து நீங்க சார்ஜ் பண்றீங்கன்றப்போ ஒரு 1000 ரூபாய் அதுல போடுறீங்க அப்படின்னா அது 1000 ரூபாய் வந்து நம்ம 100% யூட்டிலைஸ் பண்ணுவோமான்னு தெரியாது. ஏன்னா வந்து அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் எங்க இருக்கும் இதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி சமயத்துல அவங்க வந்து இதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் மாதிரி, அதாவது சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு QR கோட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அந்த பிளக் அன்பிளக் பண்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இல்ல. ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு. என்ன சொல்யூஷன்னா, நான் இப்போ ஒரு வாலெட்ல 2000 டாப் அப் பண்றேன், நான் 1400க்கு சார்ஜ் பண்றேன், 600 என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க ரிவர்ஸ் பண்ணிருங்க. ஓகே, அந்த ஆப்ஷன் கொடுங்க. நான் வேணா வாலெட்லயே வச்சுக்கலாம், இல்லாட்டி ரிவர்ஸ் இட் பேக் டு மை அக்கௌண்ட். இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. எந்த ப்ரொவைடர் ஜெனரலாமே வாலெட் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கனாலே, இப்போ நீங்க Amazonல நீங்க வாலெட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க திருப்பி அதை கண்டிப்பா எடுக்க முடியாது. ஸோ எனி பர்பஸ் ஆஃப் எனி வாலெட் அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த ரிவர்ட் வந்து அவங்க ஆப்ஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இப்போ லாக் பண்ற மாதிரிலாம் ஃபீச்சர் கொண்டு வரணும்னா எல்லா எக்ஸிஸ்டிங் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே மாற்றணும், அந்த டெக்னாலஜியை மாற்றணும். ஸோ அதனால வந்துட்டு அது பாசிபிள் கிடையாது. பட் திஸ் இஸ் பாசிபிள். ஸோ ரிவர்ட் பேக் டு வாலெட்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இட் ரீஃபண்ட் ஆயிடும். அதனால வந்து என்ன ஆகும்னா more people will embrace rather than sticking to a single provider. இப்போ நான் ஜியான் மட்டும் இல்லாம நான் 2-3 ப்ரொவைடர்ஸ்க்கு நான் போவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒன் பிளக்ல வந்து என்னோட அமௌண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1800 and some அமௌண்ட் இருக்கு. சென்னையில ஒரே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் தான் இருக்கு அவங்க கிட்ட, சிட்டி சுத்தி எல்லா இடத்துலயுமே. ஓகே, அங்க போய் என்னால போட வேண்டிய சிச்சுவேஷன் எனக்கு இன்னும் வரவே இல்லை. அந்த அமௌண்ட் அவங்ககிட்டயே லாக் ஆயிருக்கு. ஸோ why should I do that? நான் இனிமேல் அவங்க கிட்ட அதுதான். ஸோ ப்ராபப்லி இந்த மாதிரி எல்லா கஸ்டமரோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வாங்கி தான் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றாங்க. கண்டிப்பா அது ஒரு மெத்தடாலஜி தான். இப்போ நம்ம ஃபாஸ்டாக் பேலன்ஸ் வச்சிருக்கிறதுலேருந்து நம்ம Amazon வாலெட், முன்னாடி பேடிஎம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால அவங்க சைட்லேருந்து இட் மேக் சென்ஸ். பட் நம்ம சைட்லேருந்து வந்து அதை அடாப்ட் பண்றதுக்கு நான் ஜியோனுக்கே போயிடல, நான் ஜியோனை தேடியே போற மாதிரி தான் இருக்கு சிச்சுவேஷன். அட்லீஸ்ட் வந்து இந்த இவி அடாப்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக வரைக்குமாவது அந்த ரீஃபண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுக்கணும், கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும் அவங்க. அண்ட் இப்போ நிறைய ரீஃபண்ட் இல்ல, ரிவர்ட் பேக் டு வாலெட். அதான் ரிவர்ட் பேக் டு வாலெட். ஓகே, அண்ட் எம்ஜில இனிஷியலா ஃப்ரீயா இருந்தது, இப்போ ஃப்ரீ கிடையாது. எம்ஜியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒவ்வொரு கம்பெனி வந்து ஒவ்வொரு மெத்தடாலஜியில் இந்த ஃப்ரீயை வந்து இம்பார்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வின்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட, எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐம் ராங் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, பட் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் சார்ஜிங் ஏரியாஸ் இருக்கும், அங்கே மட்டும் தான் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். வின்ஃபாஸ்ட் சார்ஜஸோ இல்லை அவங்க டைப் பண்ணியிருக்கிற சார்ஜரோ, ஸோ அங்கே மட்டும் தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக சார்ஜ் பண்ணிக்கணுன்ற ஒரு கேவியாட் இருக்கும். ஸோ அது வந்து அந்த நம்பர் ஆஃப் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், அது ப்ராக்டிக்கலாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி எம்ஜிக்குன்னு தனியாக சார்ஜிங் ஸ்டேஷன் எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு ஆப் கொடுக்குறாங்க, ஒரு இன்டர்ஃபேஸ், அதில் மற்ற எல்லா சார்ஜிங் ப்ரொவைடர்ஸோட டீடைல்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுன்னா ஃபெசிலிட்டேட் மட்டும் போகணும். நீங்கள் பேமெண்ட் எம்ஜி ஆப் மூலியமா நீங்கள் மற்ற சார்ஜிங் பே. ஆனால் நான் அது யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு இஷ்யூ இருந்துச்சு, என்னால் அது செஷன் எண்ட் பண்ண முடியல. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு நான் அந்த ஆப் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகே, ஆனால் எம்ஜிலேருந்து ஃபாலோ பண்ணி கேட்டாங்க, சார் இந்த மாதிரி உங்கள் ஆப்புக்கு இஷ்யூ வந்திருக்கு, என்ன பக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை எங்களோட நெக்ஸ்ட் இதில் வந்து சால்வ் பண்ண முடியும்னு அவங்களே கால் பண்ணி கேட்டு ஃபீட்பேக் வாங்கிட்டு போனாங்க.
வீட்டில் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு எலக்ட்ரிக் பில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? அண்ட் ஹைவேஸில் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது பர் சார்ஜ்? ஓகே. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இது வந்து கார் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மானிட்டரி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எந்த ஈவி வாங்கினாலுமே நீங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணால் தான் உங்கள் பெனிஃபிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் வந்து இப்போ இது வந்து 52.9. ஸோ ஒரு சார்ஜுக்கு 60 யூனிட் எடுத்துக்கும். இது 52 இருந்தாலும் லாசஸ்லாம் போக 60 யூனிட் எடுத்துக்கும். ஸோ 60 யூனிட் எடுக்குதுன்ற போது நம்ம 10 ருபீஸ் நம்ம நார்மலைஸ் பண்ணால் கூட 600 ருபீஸ், 600 ருபீஸ்க்கு 300 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வீட்டில் பண்ணால். வெளில பண்ணீங்கன்னா டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு சார்ஜருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும் உங்களோட ஸ்பீடை பொறுத்து. இட் கேன் பி ஆஸ் லோ as 18 rupees per kilowatt hour to 30 to 32 rupees per kilowatt hour வரைக்கும் கூட போகும். ஸோ 1000 to 1500 rupees ஒரு சார்ஜுக்கு இருக்கும். அது வந்து என்ன பண்ணுவோம்னா ஐஸ் வெஹிக்கிள்ஸோட கிட்டத்தட்ட சிமிலராக வந்துடும். ஓகே. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட நம்ம பெட்ரோல் கார் யூஸ் பண்ற மாதிரி அதோட சீப்பரா தான் இருக்கும். பட் இவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் இருக்காது. ஓகே. சோ அதுல உங்களுக்கு ஒரு 5000 ஆகுதுனா இல்ல ஒரு 3000 ஆகலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்ஸ் ஒரு 300-350 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போயிட்டு பாயிண்ட் பியில் வந்து ஏசி சார்ஜிங் பண்ணுறது தான் பெட்டர் உங்களுக்கு. ஏசி சார்ஜிங்கும் உங்களுக்கு காஸ்ட் அதிகம் தான். நீங்கள் சார்ஜர் எடுத்துகிட்டு போய் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் போட. பட் ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன், வீட்டிலேருந்து 100ல் தான் கிளம்ப போகிறீங்க. நீங்கள் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறீங்கன்னா அந்த 300 இஸ் கோன் காஸ்ட் யூ ஒன்லி 600 rupees. ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணாலும் 1600 rupeesல உங்களுக்கு முடிஞ்சிடும், ரிட்டர்ன் வந்துடும். ஓகே. ஸோ ஸ்டில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இதாக தான் இருக்குது. டெஃபினெட்லி. இதே நீங்கள் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஐஸ் வெஹிக்கிள் 10 கிலோமீட்டர் 15 வச்சா கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 5,000 to 6,000 rupees ஆகிடும். இதோட என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் மெயின் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 15+ inch இருக்குது. நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ண முடியுது அண்ட் எதுலலாம் வந்து ப்ராப்ளமாக ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ சிஸ்டம் இஸ் குட். நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆடியோ ஃபைல்லாம் கிடையாதுன்னா, பட் ஆனால் இட்ஸ் ரியலி குட். 9 ஸ்பீக்கர், 8 ஸ்பீக்கர் வருது. ஒரு சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிட்டி பிராண்டோடது. ஸோ இட்ஸ் டீசென்ட். ஸோ அதில் ஃபுல் கண்ட்ரோல். அதே மாதிரி உங்களுக்கு லொக்கேஷனும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் எங்கே வைக்கலாம் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நாவல்ட்டி ஃபீச்சர்ஸ் ஆனால் இருக்குது. ஆடியோ சிஸ்டம், இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இஸ் டீசென்ட்லி குட். ஐ வுடன்ட் சே இட்ஸ் எக்ஸலண்ட், பட் டீசெண்டாக இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நான் ஃபீச்சர்ஸ் வேறு எதாவது யூஸ் பண்ணுறேன்ற போது காருக்குன்ற இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பெருசாக கிடையாது. ஏடாஸ் வந்து ரெகுலராக ஹைவேஸில் போகும்போது யூஸ் பண்ணுறது, பட் இட் இஸ் காமன் அக்ராஸ் அதர் கார்ஸ் ஆஸ் வெல். டிபிஎம்எஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த காரில் வர்றதுனால. டிபிஎம்எஸ் 360 டிகிரி கேமரா வெரி யூஸ்ஃபுல். இந்த இது இட் ஹாஸ் ஒன் ஆஃப் த பெட்டர் குவாலிட்டி கேமராஸ். நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்குது. நல்ல ஈவன் லோ லைட்லேயுமே வந்து நல்ல ஒரு விசிபிலிட்டிக்கு இருக்குது, நல்ல கிளாரிட்டியும் இருக்குது. ஹையர் ரெசல்யூஷன் தெரியல, பட் ஆனால் இருக்கிறதுனால அதுவுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிம்மிக்கி ஃபீச்சர்ஸ் தான். ஐ டோன்ட் சி வெரி மச் இது வந்து ரெகுலர் டே டு டே வந்து நான் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு பெருசாக சொல்ல முடியாது. அண்ட் ஏடாஸ் சொன்னீங்க இல்லையா, ஏடாஸ் வந்து உங்களுக்கு என்னைக்காவது ட்ரபிள்சமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதை வந்து அடிக்கடி ஆஃப் பண்ணி சிட்டியில் வந்து டெய்லி இப்போ நான் வந்து இட் ஹஸ் பிகம் அ ப்ராக்டிஸ். நான் வந்துட்டு வண்டி ஆன் பண்ணுறேன், அதாவது காருக்குள்ளே ஏறி உட்காரேன்னா ஃபஸ்ட்டு நான் போகிறது வெஹிக்கிள் செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்க்ரீனில் போயிட்டு ஏடாஸ் செட்டிங்ஸ் போய் ஆஃப் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஒர்க். சோ டெய்லி சிட்டி ஓட்டும் போது நீங்க ஏடாஸ பெர்மனன்ட்டா ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஹைவே போறனால பெர்மனன்ட்டா இல்ல, ஒரு வாட்டி கார் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப் பண்ணனும். ஒவ்வொரு வாட்டியும் ஆஃப் பண்ணனும், ஒவ்வொரு வாட்டியும் ஆஃப் பண்ணுவேன். ஹைவேஸ்லயுமே ஹைவேஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஓகே. அது ரீச் ஆற வரைக்கும் ஆஃப் பண்ணி தான் ஓட்டுவேன். ஓகே, ஃபைன். அண்ட் மற்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த பில் குவாலிட்டியா இருக்கட்டும் மற்றெல்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ சேஃப்டி வைஸ்ல வந்து ரொம்ப எனக்கு வந்து யோசிச்சேன் நான் நிறைய. ஏன்னா வந்து ஈவி கார் வேற, எரிஞ்சு போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற போது தட்ஸ் அ ரிஸ்க் தட் யூ ஹேவ் டு டேக். இது வந்து ஜிஎன் கேப் டெஸ்டட் கிடையாது, பட் இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் மாடல். இட்ஸ் ஆல்ரெடி பீங் சோல்டு இன் யூரோப், சைனா, எல்லாத்துலேயுமே. ஸோ இது வந்து சைனீஸ் கார் தான். ஊலிங்னு ஒரு காரு, அதுதான் இங்கே வின்சர்னு இவங்க லான்ச் பண்ணுறாங்க, எம்ஜி. ஸோ இட்ஸ் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹை டென்சைல் ஃப்ரேம்லாம் இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம், என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம்லாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு அதை பற்றி பெரிய ஐடியா இல்லை. பட் ஓட்டும் போது நல்ல ஒரு சேஃபான ஃபீலிங் தான் இருக்குது. ப்ளஸ் ஆட்டோ ஹோல்டு, 360 டிகிரி கேமரா, இது இந்த மாதிரி பேசிக் ஃபீச்சர்ஸ். அண்ட் ஏர் பேக்ஸுமே உங்களுக்கு ஏர் பேக் 6 ஏர் பேக்ஸ் வருது, ரெண்டு சைட்லையுமே கர்டன்ஸ் வருது, கர்டன் ஏர் பேக்ஸ் வருது. ஸோ அந்த வைஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். அதை பட் மற்றபடி இது வந்து எக்ஸலன்ட் சேஃப்டி. இப்போ டாடா மாதிரியோ மஹிந்திரா மாதிரியோ சொல்ல முடியாது. ஓகே, இடிச்சாதான் தெரியும். ஃபைன். அண்ட் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் நீங்கள் வாங்கி கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டீங்க, 2 சர்வீஸ் விட்டுருக்கீங்க இல்லையா? இதோட சர்வீஸ் காஸ்ட்லாம் எவ்வளோ வருது? ஸோ நான் சர்வீஸ் காஸ்ட் பற்றி பேச முன்னாடி எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. நீங்கள் அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி கேட்ட போது நாட் அ எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் டு திஸ் கார், பட் வென்டிலேட்டட் சீட்ஸ். அது ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சராக நான் யூஸ் பண்ணுறது டெய்லி. வென்டிலேட்டட் சீட்ஸ் நல்லாவே இருக்குது.
அதே மாதிரி பவர்டு சீட்ஸ் வந்து டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காமன் ஃபீச்சராக இருந்தாலுமே இந்த காரில் வந்து ஐ ஃபீல் இட் டு பி ரியலி குட் அண்ட் யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸில் வந்து இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் அண்ட் பவர்டு இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர், எப்போவுமே யூஸ் பண்ணுறது. கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல தான் இருக்கு, ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எதுவுமே இல்லை. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ இப்போ ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஹெட்லைட் செட்டிங்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் டிஸ்பிளேல மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இனிஷியலாக இது வந்து ஒரு 2-3 நாள் ஆச்சு எனக்கு கற்றுக்கிறது. ப்ளஸ் நான் வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு எனக்கு அது தெரிஞ்சது. ப்ளஸ் நான் கொஞ்சம் டெக் சேவின்றதுனால வித்தின் அ மந்த் வந்து எனக்கு அது வந்து நேச்சுரல் ஆயிடுச்சு. இப்போலாம் நான் வந்து பார்க்காமையே கூட எனக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி கரெக்டாக நேவிகேட் பண்ணி மசில் மெமரியில் வந்து ஃபுல்லாகவே பண்ணிட முடியுது. சர்ச் ஒரு கூகுள் மேப்பில் போய் சர்ச் பண்ணுற அளவுக்கு கூட ரோட்லேருந்து நம்ம கண் எடுக்காமையே பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு அந்த மசில் மெமரி வந்துருச்சு. பட் ஆனால் எல்லாருக்கும் அது வருமா, எல்லாரும் அது விரும்புவாங்களான்றது ஒரு டவுட். பட் யூ வில் எவென்ச்சுவலி கெட் யூஸ் இட். பட் ஆனால் அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். இப்போ நீங்கள் சர்வீஸ் பற்றி பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து அவங்க வந்து என்ன மாற்றினாங்கன்ற பெருசாலாம் ஐடியா இல்லை. தே ஜஸ்ட் டாப்ட் அப் ஆல் த ஃப்ளூயிட்ஸ், பிரேக் ஃப்ளூயிட், அப்புறம் அந்த கியர் ஃப்ளூயிட்ஸ் அதெல்லாம் வந்து டாப் அப் பண்ணாங்க. எனக்கு 500 ருபீஸ் கிட்டத்தட்ட ஆச்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸில். அது நான் தான் ஆக்சுவலி போய் ட்ராப் பண்ணேன், நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். செகண்ட் சர்வீஸ் அவங்களே பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கு 3000 ருபீஸ் ஆச்சு. ஏன் 3000 ஆச்சுன்னா தே ஹேட் டு சேஞ்ச் த டிரான்ஸ்மிஷனுக்கான ஃப்ளூயிட் வந்து ட்ரெயின் பண்ணி திருப்பி மாற்றினாங்க. அது எவ்ரி 35,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் பண்ணணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணினோம். இதுக்கு அடுத்தது 40,000 பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பண்ணியிருக்கலன்னா இட் வுட் ஹவ் பீன் 100,000 ருபீஸ் தான் செகண்ட் சர்வீஸ்க்குமே. சர்வீஸில் எவ்வளோ டைம் எடுத்தாங்க அவங்க? சேம் டேலேயே கொடுத்துட்றாங்க. இதில் ஒன்றும் பெருசாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்றதுனால மார்னிங் வந்து எடுத்துகிட்டு போனாங்க வெஹிக்கிள், ஈவினிங் அவங்களே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான், ஒரு இதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆமாம். அதான் அப்புறம் உங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சர்வீஸ் விட்ட உடனே உங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த குரூப்பில் வந்து நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணுவார். அங்கே போய் ரீச் ஆனோடனே, ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி ரீச் ஆகிடுச்சின்னு அப்புறம் உங்கள் வண்டி சர்வீஸ்க்கு போனோடனே ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் மேனேஜர், சர்வீஸ் மேனேஜர் வரைக்கும் அந்த குரூப்பில் இருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு 8 பேர் இருக்காங்க அந்த இது. அதாவது உங்கள் அந்த எடுத்துகிட்டு போன டிரைவர்லேருந்து சர்வீஸ்க்கான ரீஜனல் மேனேஜர், தமிழ்நாடுக்கான சர்வீஸ் மேனேஜர் வரைக்கும் அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறாங்க. அந்த ஷோரூமோட, அதாவது அந்த சர்வீஸ் சென்டரோட ரீஜனல் மேனேஜர் வரைக்கும் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, சூப்பர். அண்ட் இதில் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க? அதாவது சாஃப்ட்வேர் கிளிச்சு அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ்? ஸோ இஷ்யூஸ் வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக எனக்கு எந்த கிளிச்சஸுமே இது வரைக்கும் இல்லை. பட் ஆனால் ஒரு ஐஸ் வெஹிக்கிள்லேருந்து ஒரு ஈவிக்கு வந்தபோது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்குது. மெயின் ப்ராப்ளம் என்ன, இந்த கார் வந்து தெர் இஸ் நோ ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் பட்டன். நீங்கள் விண்டோ திறந்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். டோர் திறந்தா இன்ஜின் கிடையாது, வெஹிக்கிள் வில் டேர்ன் ஆன், ஏசி ஓட ஆரம்பிச்சிடும், எவ்ரி திங் வில் டர்ன் ஆன், வண்டி மூவ் ஆகாது. பிரேக் ப்ரெஸ் பண்ணாதான் வண்டி ரெடி ஆகும், மூவ் ஆன் ஆகும். ஸோ அங்கே தான் ப்ராப்ளமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிடுறீங்க, கதவை திறக்கிறீங்க, வண்டி ஆன் ஆகிடும். இல்லை நீங்கள் காருக்குள்ளே இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு வரலாம், நீங்கள் வந்து வீட்டில் மற்றவங்களாம் இருக்கிறாங்க, காரில் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, நீங்கள் மட்டும் போயிட்டு வரீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து தான் சப்ளை இருக்கும். சும்மா நின்றுட்டு இருக்கும்போது, ஐடியலாக இருக்கும்போது 12 வோல்ட் பேட்டரியில் சப்ளை. டிரைவர் இல்லை, டிரைவர் டோர் திறந்தாலே ஈவி பேட்டரியிலேருந்து, அதாவது நம்மளோட அந்த லித்தியம் அயன் பேட்டரி ஆர் லித்தியம் அயன் வாட் எவர் டெக்னாலஜி இட் இஸ், அந்த பேட்டரி மெயின் பேட்டரியிலேருந்து இல்லாமல் 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து தான் எடுக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் எதாக இருந்தாலும் அதுலேருந்து எடுக்குமா? ஏசிலேருந்து எல்லாமே அதில் தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் ஏறி உட்காந்து அந்த ரெடின்ற இது வர வரைக்கும் இட் இஸ் ரன்னிங் ஆன் த 12 வோல்ட் பேட்டரி ஆர் திஸ் இஸ் வாட், இதுதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் அப்படி ரன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இப்போ டிரைவர் சீட்டில் ஒரு ஆள் இருந்து அந்த டிரைவ் மோடில் இருக்கணும், அப்போ வந்து பிரைமரி பேட்டரியில் ஒர்க் ஆகும். ஆமாம், ஏறி உட்காந்தாலும் பத்தாது, அது பிரேக்கை பிடிச்சாதான் அது ரெடின்னு அந்த இது வரும், அப்போ தான் அது எங்கேஜ் ஆகும் பிரைமரி பேட்டரின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து மறந்துடுவாங்க எல்லாருமே. ஆமாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அதே நேரத்தில் இப்போ நம்ம கார் வாஷ்லாம் கொடுக்குறோன்னா நம்ம இன்னொரு பட்டன் இருக்குது கம்ப்ளீட் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு, அது பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க மூவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மூவ் பண்ண முடியாது, நிறைய பேருக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை. ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ப்ளஸ் இந்த இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ஈவி காரில் சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், ஹோம் சார்ஜிங் இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போ இருக்கிற நீங்கள் இந்த கேட்டட் கம்யூனிட்டிஸ் 500 ஃப்ளாட் 600 ஃப்ளாட் இருக்கிறதுலாம் பண்ண முடியாது, ப்ரொவிஷன் இல்லை. அதனாலே நிறைய பேர் ஈவி வாங்காமல் இருக்காங்க. அவங்களாம் இல்லை. அங்கே எதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது? ஏன்னா இது வந்து உங்களோட இபி லைன்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஹோம் ஏசி சார்ஜிங் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அவங்க கொடுக்குறாங்கன்னா, டிசி சார்ஜிங் செட்டப்ஸ் அவங்களே 2-3 வெண்டர்ஸோட டைப் பண்ணி பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டிசி கொடுக்குறாங்க.
இல்லை சில ஏசி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஹையர் காஸ்ட்டுக்கு. இதுக்கு ஹையர் கிலோவாட்டோட ஏசி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அகெயின் ஹோம் சார்ஜிங் அளவுக்கு அது எஃபிஷியண்டாக இருக்காது, காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்காது உங்களுக்கு. ஸோ அது ஒரு இஷ்யூ. ப்ளஸ் அப்புறம் டோர் ஹேண்டில்ஸ் வந்து எலக்ட்ரானிக் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருவாங்க லாக் அண்ட் லாக்குக்கு. சைனால பேன் பண்ணது. ஸோ அதனால நான் வந்து ஒரு கிளாஸ் பிரேக்கர் டிவைஸும் சீட் பெல்ட்டிங் டிவைஸும் அந்த ஒரு சின்ன டிவைஸ் வந்து வச்சிருக்கேன் சேஃப்டிக்காக. ஏன்னா ஷட் டவுன் ஆயிருச்சுன்னா திடீர்னு ஒர்க் ஆகலைன்னா நம்ம வந்து பிரேக் பண்ணி எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக அந்த ஒரு இது வச்சிருக்கேன். ஓகே. அண்ட் முக்கியமாக ஏசி டிஎல்ஓ வந்து ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய இது ப்ராப்ளம் தான். நம்ம இது பேசும்போதே இது 2-3 ஃபீச்சர்ஸ் இந்த காரில் வந்து எனக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஃபீச்சர்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பேஸ், அதே மாதிரி பூட் ஸ்பேஸ், பவர்டு டெயில்கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் டெயில்கேட் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபீச்சர் நான் வந்து. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் இன்டெகிரேட்டட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறதுனால இப்போ நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கேன், கார் வெளில சன்ல நிற்கிதுன்னா நான் ஹோட்டலில் பில் பே பண்ணுற டைமில் கார் ஆன் பண்ணி விட்டா எனக்கு கேபின் ஃபுல்லாக கூலாக இருக்கும் நான் ஏறி உட்காரும்போது. அட்லீஸ்ட் ஏறி உட்கார அளவுக்காவது இருக்கும். கண்டிப்பாக இல்லை, அந்த டைமில் வந்து ஃபுல் ப்ளோ ஆகும். ஓகே. ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் ப்ளோ ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி கார் திறக்கிறீங்க, அந்த மோடில் போட்டு நீங்கள் கார் திறக்கும் போது கீழேந்து நீங்கள் ஒரு வீடியோ கூட நீங்கள் போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். அந்த கீழேந்து ஏர் ப்ளோ ஆகி அந்த ஹீட்டு மற்ற இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடும். ஸோ அதனால் அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம், கனெக்டட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சில இது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டோர் அன்லாக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கேன், இல்லை எங்கேயோ போயிட்டு கீ இல்லை, பட் ஆனால் கார் ஓப்பன் பண்ணணும், இதாக எடுக்கணும்னா ஃபோன்ல அன்லாக் பண்ணணும். அதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறத கனெக்டட் ஃபீச்சர்ஸ் வந்து அதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஓகே. அண்ட் ஏதாவது இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு ப்ரோஸ்ன்னு சொல்லணும்னா? அகெயின் ப்ராக்டிகாலிட்டி. இது வந்து லுக்ஸ் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான லுக்ஸ். யாருமே இந்த காரை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. உள்ளே உட்காந்தாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட், எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுள் டு டிரைவ், டு சிட். ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி கார், சிட்டியில் ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி கார். ஓகே. அண்ட் நீங்கள் என்ன கன்க்ளூஷன் சொல்லுவீங்க? எப்படி சொல்வேன்னா, இது நான் வந்து இந்த கார் வாங்கினதுக்கு ரீசன் என்னன்னா, இட்ஸ் ஒரு ஐடியல் கார் எப்படி இருக்கணுமோ அது எல்லாமே எனக்கு இருந்துச்சு. எனக்கு ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் கார். இதுவே ஒரு ஐஸ் வெர்ஷன் அவங்க விட்டாங்கன்னா நல்ல ஹிட் எனக்கு இன்னும் பிடிச்சிக்கும். ஏன்னா ஐ எம் நாட் அ வெரி ஈவி என்தூசியஸ்ட் கிடையாது. இதே ஒரு ஐஸ் இன்ஜின், நல்ல ஒரு ஹைபிரிட் இன்ஜின் அவங்க கிட்ட இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஹைபிரிட் இன்ஜின் இதில் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே இன்னும் ப்ராக்டிக்கலாக. அது எப்படி பாசிபிளா இல்லைன்னு தெரில, பட் இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் கார். யார் வந்து இப்போ வந்து ஐ திங்க் இட் வாஸ் த மோஸ்ட் சோல்டு கார் இன் 2025 EVல. ஈவன் தோ இட் ஹஸ் வெரி சச் அ பொலரைசிங் லுக். அப்போ வந்து தட் ஸ்பீக்ஸ் வை இட் இஸ் ஸோ குட். வெரி ப்ராக்டிக்கல் கார். ஒரு கார் வந்து உங்களை பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த காரை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஓனர்ஷிப் ஷேர் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஃபைனலாக இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 20 lakhs பட்ஜெட்டில் ஒரு கார் பார்த்துட்ருக்கீங்க, அதுவும் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியோ இல்லை வந்து ஒரு எம்பிவியோ பார்க்குறீங்க, அதாவது 5 சீட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டியை தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு செல்டோஸோ கிரெட்டாவோ கூட பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டியை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஐஸ் இன்ஜின் டெசிஷன்ஸை மேக் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வண்டியோட ப்ரோ மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 lakhsல கிடச்சிருது. இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நீங்கள் வேறு எந்த கார்லையுமே வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. அண்ட் பின்னாடி இருக்கிற பூட் ஸ்பேஸுமே நல்லாவே இருக்குது. அண்ட் இதோட ரேஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 350 to 450 ரேஞ்சில் வந்து தாராளமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் சிங்கிள் சார்ஜில் நீங்கள் வந்து ஒரு அக்ரெசிவான டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மினிமம் இந்த ஓனர் சொன்ன மாதிரி 320 to 330 ஈஸியாகவே கிடச்சிருது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுமே க்ரோ ஆகிட்டே இருக்கிறதுனால தமிழ்நாடுக்குள்ளேயே ஒரு ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஒரு லஞ்ச் சாப்பிட்ற டைம்லையோ இல்லை வந்து ஒரு பிரேக் எடுக்கிற டைம்லையோ ஈஸியாக வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸில் ஈஸியாக சார்ஜ் பண்ணிட முடியும். அண்ட் உங்களோட ஜேர்னியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போக முடியும். கூடவே முக்கியமாக நீங்கள் வந்து ஹோம் சார்ஜிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு பெட்ரோலோ இல்லை டீசலோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1000-1500 கிலோமீட்டர் போகிறத கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் தாராளமாக அந்த கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணிட முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஈவி காரோ இல்லை ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியோ வாங்க போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற எஃபர்ட் வந்து உங்களை டேரெக்டாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க் கைஸ். டேக் கேர். பை.